இந்த வீடியோவில் வந்து ஃபார்முலாஸ் வந்து ரெண்டு விதமான ஃபார்முலாஸ் தான் வச்சா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதேமாதிரி ஃபோர்ஸை வச்சு என்னது ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஃபோர்ஸை வச்சு இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்குறோம். The electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb. அப்போ Q1 வந்து 0.4 microcoulomb அப்படின்னு சொல்கிறோம். Due to another small sphere of charge வந்து Q2 வந்து என்னது minus 0.8 microcoulomb அப்படின்னு சொல்கிறோம். In air is 0.2 Newton. F equal to என்னது 0.2 Newton அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ Q1 கொடுத்தாச்சு, Q2 கொடுத்தாச்சு, ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆர் வந்து கேட்டிருக்கு. ஓகே, ஆர் வந்து கேட்டிருக்கு. அப்போ F equal to 1/4πε0 Q1 Q2 by R squared. அப்போ F வந்து என்னது 0.2 equal to 9 into 10 to the power of 9 into Q1 என்னது 0.4 into 10 to the power of minus 6 into 0.8 into 10 to the power of minus 6 divided by R squared. R squared தான் கேட்டிருக்கு. ஓகே, சரி, இப்போ பார்க்குறோம். அப்போ R squared equal to 9 into 0.4 into 0.8 into 10 to the power of 9 minus 12 ஓகே divided by 0.2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, சரி, இப்போ பார்க்குறோம். இந்த வந்து ஹோல் நம்பரை மாற்றுறோம். அப்போ 10/10 போடுறோம். 10/10. அப்போ 10/10 போடும்போது ஆர் ஸ்கொயர் equal to 9 into 0.4 into 8 into 10 to the power of minus 3 divided by 2. அப்போ இங்கே வந்து 4. இப்போ பார்க்குறோம். ஆர் ஸ்கொயர் equal to 9 into 0.4 into 4 எவ்வளோ வரும் 1.6 into 10 to the power of minus 3. இப்போ ஆர் ஸ்கொயர் equal to 1.6. அப்போ நான் 16 9 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வருது 14.4 into 10 to the power of minus 3. அப்போ 0.0144. ஓகே, இது வந்து ஆர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆர் equal to 0.12 ஆர் equal to 0.12 என்ன வரும் சென்டிமீட்டர் அப்படின்னு போடலாம். 0.12 சென்டிமீட்டர் போடலாம். ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர் அப்படின்னு கேட்கும்போது ஆர் equal to 0.12 சென்டிமீட்டர்னு போட்டாச்சு. செகண்ட் வந்து வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டு தி ஃபஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்கு 0.2 நியூட்டன் கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் பிக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து 0.2 நியூட்டன் அப்படின்னு வந்து கொடுத்தோம். ஓகே, இதே வந்து நமக்கு ஆன்சர். அப்போ ரெண்டு விதமான ஆன்சர் வருது. ஒரு ஆன்சர் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா 0.12 சென்டிமீட்டர் வருது. இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆன்சர் வந்து F equal to 0.2 நியூட்டன் வருது. இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர்.